ஹாய். நீங்க பிரசன்ட்டா 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக விஐடிங்கிற கல்லூரியில சேர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா? அப்ப விஐடி ட்ரிபிள் இங்கிற ஒரு எக்ஸாம் எழுதினா தான் விஐடில சேர முடியுங்கிறது நெறைய பேத்துக்கு தெரியுங்க. பட் அது மட்டும் பத்தாது. அத தாண்டி அவங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? எத்தன ரவுண்ட் நடக்கும்? என்ன ரேங்க் எடுத்தா எந்த ரவுண்ட்ல கலந்துக்க முடியும்? எந்த ரவுண்டுல கலந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாரியான சீட்டுகள் கிடைக்கும்? இது மாதிரி ஏ டு இசட் டீடைல்ஸ், அதாவது விஐடியோட கவுன்சிலிங் ப்ராசஸ், விஐடியோட ஃபீ ஸ்ட்ரக்சர், விஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பெக்டட் ரேங்க் வர்சஸ் பிரான்ச், இது மாதிரியான ஏ டு இசட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஃபுல் டீடைல்டு வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 1ல இருந்து 20,000 ரேங்க் வரைக்கும் வந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கலாம். அதே 21,000 ரேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரேங்க் வரைக்கும் வாங்கக்கூடிய மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்கலாம். என்ன ரேங்க் எடுத்தா நீங்க வெள்ளூர் கேம்பஸ்ல எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், எந்த ஃபீ ஸ்ட்ரக்சர்ல வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும், என்ன ரேங்க் எடுத்தா சென்னையில சீட்டு கிடைக்கும், எவ்வளோ ரேங்க் வரைக்கும் நம்ம எடுத்தா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா விஐடியில சேர்றதுக்கு வெயிட் பண்ணலாம். இது மாதிரி ஏ டு இசட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி பத்தி நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வரோம். ஸோ யாரெல்லாம் விஐடி எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்றீங்களோ, இல்லை விஐடியில சேர்றதுக்காக வெயிட் பண்றீங்களோ, யூகேவி தமிழா அப்படிங்கிற நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.